மூட்டு வலி வரதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் வந்து சரியான உணவுகள் எடுத்துக்காம இருக்கிறதுனால சொல்றீங்க. ஆமாம். இப்போ மூட்டு வலி சரியாகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஸோ உணவுப் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த உணவுப் பொருள் வந்து நல்ல ஒரு இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய கீரை, காய்கறிகள் இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்ட்ரோ ப்ரொடக்டிவ், அதாவது அந்த குருத்தெலும்பை பாதுகாக்கிறது. ஸோ மஞ்சள் வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அவங்க வீட்டில் அம்மாவுக்கு அதே மாதிரி வந்து பாட்டிக்கெல்லாம் வந்து மூட்டு வலிங்கிறது இருக்குது டாக்டர் அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்தே ஸோ மஞ்சளை வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்க தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அப்புறமும் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ மஞ்சள் வந்து நம்ம பெரும்பாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு மூட்டு வலி வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் கிழங்குகளை வாங்கி அதை அரைச்சிக்கணும். அது கூட வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கணும். இது கூட நீங்கள் ஒரு 50 ml அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஏன்னா அந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து மிளகு இருந்தால் தான் உங்களால் வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த கர்குமின்கிற வேதிப்பொருள் தான் உங்களுக்கு அந்த மூட்டுகளை பாதுகாக்கக்கூடியது. ஸோ இது வந்து